फोन पे से टाइम இல்ல फैमिली डिनर टाइम இல்ல शॉपिंग डेटिंग मीटिंग எதுக்கும் टाइम இல்ல make time take that holiday GT Holiday GT Holidays South India's #1 travel brand. குட் பேட் அக்லி நீ சொன்னீங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஆரம்பிச்சு இப்போ அந்த பாட்டு வரைக்கும், ஏன்னா ஆதிக்கெலாம் இறங்கி கத்துற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லினுடைய எல்லாமே இதுவரை வந்த டீசர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிறகு அந்த ஓஎஸ்டி சொல்லுவாங்களே அதுவும் சரி, அது பிறகு வந்த என்னென்ன பிடிஎஸ், அந்த பிடிஎஸ்லேயே கலக்கிட்டாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் வந்து மிகப்பெரிய லெவல் ஹைப்பை கூட்டிட்டாங்க அந்த படத்துக்கு. ஏப்ரல் 10th வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி தான். இப்போது எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு படம் வரும்போது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வரும், எவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணோம் ஒரு படம் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 900லேருந்து 950 ஸ்க்ரீன்ஸ் வரும் தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டில் வந்து 1180 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது வச்சிங்களேன். அதில் ஆல்மோஸ்ட் 90% ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னா பாருங்கள். அந்த ஃபெஸ்டிவல் அந்த பிரேக்கில் 10th-லேருந்து 15th வரையும் ஹாலிடேஸ் இருக்குது. என்ன மாதிரி ஒரு வசூல் சாதனை பண்ண போதுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். லுக்கு எல்லாமே தில் தூள் அண்ட் சாமி மாதிரி தான். இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 20 வருஷம் கடந்த பிறகு அதே மாதிரி இருக்காரு அவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது எல்லாமே இந்த படத்தில் வந்து பூர்த்தியாகும். ஆடியன்ஸ்லாம் தெரியறதுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த படத்துக்கும் எப்படி குட் பேட் அக்லிக்கு பல விஷயங்கள் ஒரு மாதிரி பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கோ அது மாதிரி இதுக்கு அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக அந்த டேரக்டர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சித்தா படம் பிறகு எல்லாருமே நம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட படம் சேதுபதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரமாதமான படம்லாம் கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சார். இப்போ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 27 ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு படமாக அமையணும்னு தான் எதிர்பார்க்குற விக்ரம் சாருக்கு. இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் டாக்டர் தனஞ்சயன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இண்டஸ்ட்ரியோட அந்த மாறுதல் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போன மாதம் இந்த மாதம் அதுவே ஒரு பெரிய மாறுதலாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சார் தோணும், இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மார்ச் 27 இந்த வீர தீரஸ்வரன் 2, அது பிறகு எம்புரானும் வருது. மோகன்லால் படம் வந்து எம்புரான் இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 2 படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம். அது பிறகு எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஏப்ரல் 10th நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு படம் தான் வருது, குட் பேட் அக்லி தான் வருது. அப்போ எல்லாருமே பெருசாக பேசியிருந்தாங்க குட் பேட் அக்லி வெர்சஸ் இட்லி கடைலாம் இல்லாமல் இட்லி கடை தள்ளி போய் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்போம். இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஒரு டவுன்லேயே போயிட்டுருக்கு. ஒரு டிராகன் நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளிப் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்தது. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 70-80 கோடி கலெக்ஷன் வந்தது. ஓவராலாக ஒரு 140 கோடி கலெக்ஷன். இதுதான் வந்து சேவியர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 months ஒரு ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படின்வாங்கள்ல, இந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது மதகஜராஜா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது. அது பிறகு நம்ம வந்து பெருசாக எதிர்பார்த்தது வந்து விடாமுயற்சி. அது வந்து ஒரு 80 கோடி அந்த ரேஞ்ச் இருக்கலாம். பட் எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து ஒரு 100-120 கோடி பண்ணோம், ஏன்னா அந்த மாதிரி ரேஞ்ச் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போது அது பிறகு வந்த டிராகன் யாருமே இவ்வளோ பெரிய ஒரு வசூல் எதிர்பார்க்கல. அந்த வசூலை கொடுத்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இது எதுவுமே வந்து மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷனாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 3 monthsல கிட்டத்தட்ட 750 கோடியாவது வேணும். இப்போ நம்ம வந்து ஒரு 3000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிங்களேன். நம்ம வந்து இதுவரையும் பார்த்தது எல்லாமே பொங்கல் சீசனில் மிகப்பெரிய லெவலில் வசூல் சாதனைகளை படங்கள் பண்ணிட்டு இருந்தது. அப்படி எந்த படமும் பண்ணா தொட்டு இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படி போயிட்டு இருக்குன்னா, மார்ச் எண்டு ஏப்ரல் தான் நம்பியிருக்காங்க எல்லாரும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 months செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. ஏன்னா மார்ச் 27 இந்த படமும், அது பிறகு வர ஏப்ரல் 10th, அது பிறகு மேல வரப்போகிற ரெட்ரோ, தென் ஜூனில் வரப்போகிற தக் லைஃப். இது நடுவில் நிறைய படங்கள் இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. இட்லி கடை எப்போ வருதுன்னு தெரியாது, வாவாந்தேரை எப்போ வருது தெரியாது. இது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் 3 months ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும் தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எதிர்பார்த்து. ஓகே. பட் ஆனால் குட் பேட் அக்லி நீ சொன்னீங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஆரம்பிச்சு இப்போ அந்த பாட்டு வரைக்கும், ஏன்னா ஆதிக்கெலாம் இறங்கி கத்துற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. கத்துற அளவு இல்லைப்பா, பாடுற அளவுக்குப்பா. ஆமாம், ரெண்டாவது எடுத்துக்கலாம். அப்படி பாட்டும் பாடிக்காரு, ஒரு பக்கம் வந்து அந்த ஏகேன்னு கத்தும்போது வேற லெவலில். ஆமாம். எப்படி சார் இருக்காரு? எனக்கு வந்து இது வந்து ஒரு டேரக்டருடைய கமிட்மெண்ட்டாக பார்க்குறேன். த ஃபேன் பாய் மூமெண்ட்டு, அவருடைய கமிட்மெண்ட் ஃபார் த ஃபிலிம் உண்மையிலேயே ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ விடாமுயற்சி படத்தை வந்து ஒரு தடவை அந்த ஃபேன்ஸ்க்கு என்னதான் அந்த டைரக்டர் இவ்வளோ தான் சொல்லியிருந்தாலும், இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு யதார்த்தமான படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நான் வந்து அஜித் சார் இப்படி தான் பார்ப்பேன்னு ஒரு பிடிவாதமாக இருக்கிற அந்த ஃபேன்ஸ், லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்க்கு 100% கேட்டு பண்ணுற மாதிரி ஒரு படம். குட் பேட் அக்லினுடைய எல்லாமே இதுவரை வந்த டீசர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிறகு அந்த ஓஎஸ்டி சொல்லுவாங்களே அதுவும் சரி, அது பிறகு வந்த என்னென்ன பிடிஎஸ், அந்த பிடிஎஸ்லேயே கலக்கிட்டாங்க. ஒரு 3 நிமிஷத்தில் வந்து மிகப்பெரிய லெவல் ஹைப்பை கூட்டிட்டாங்க அந்த படத்துக்கு. இப்படியெல்லாம் அஜித் சார் இறங்கி பண்ணுவாரா
அவரை கிளாப் அடிப்பாங்க, அவர் மானிட்டர் பார்ப்பாரு, அப்புறம் எல்லாரும் போய் அவருக்கு சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜாலியாக பயங்கர ஜாலியாக ஒரு மேக்கிங்கே, அந்த செட்டெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, எல்லாமே பிரம்மாண்டமான செட்டு. அப்போ மைத்ரி மூவிஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து இவர் வந்து ஆதிக்கு அழகாக சாரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட நடிகரே கிடையாது. அவர் இப்படிலாம் வரமாட்டார், அதாவது இப்படிலாம் கிளாப் அடித்து மானிட்டர் பார்த்துலாம் பண்ண மாட்டார். அவர் வந்து அவரோட வேலையை ப்ரொஃபஷனலாக பண்ணுற ஒரு ஆக்டர். இவரெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் இவர் அவரை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு. பண்ணலாம் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு. இல்லாச்சு என்னடா இது 30 வருஷம் கழிச்சு அவர் வந்து இவ்வளோ தொலைவு அவர் வந்து பண்ணுற அளவு அவங்களுக்குள்ள அன்னோன்யம் இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த அதை அவர் லவ் பண்ணியிருக்காரு ஆதிக்கிட்ட. சரி நம்ம ஃபேன் பாய் ரொம்ப என்ஜாய் பண்ணுறார், சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதில் எந்தூசியாஸ்டிக்காக இறங்கி அடித்து அது அப்புறம் வந்து பார்க்கலாம் ஃபேன் எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வி மிஸ்ட் யூ ஆல் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்ச தொட்டு தான் இன்றைக்கி இந்த படத்துக்கு ஹைப் மிக பெருசாக இருக்குது. இன்ஃபேக்ட் April 10th வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி தான். இப்போது எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஒரு படம் வரும்போது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வரும், எவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணோம் ஒரு படம் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னா எந்த அளவு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ராகுல் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் கிளியர் கட்டாக எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, கோட்டுக்கு என்ன டேர்ம்ஸ் கொடுத்தீங்களோ அதே எனக்கு கொடுக்கணும். அதாவது கோட் வந்து நீங்கள் 75% ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்குறீங்கன்னா இல்லை 80%னா அது எனக்கு கொடுக்கணும், செகண்ட் வீக் 70% கொடுக்கணும் அப்படின்னா பாருங்கள் ஒரு அந்த அளவு எதிர்பார்ப்பு. தியேட்டர் ஓனர்ஸும் எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா எல்லோருமே மிகப்பெரிய ஒரு வெற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படமாக ஹைப் நல்லா இருக்கும்போது சரி ஓகே ஃபைன் இந்த படத்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு இவ்வளோ பெரிய டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் நியூ இயர்க்காக கொடுக்க மாட்டாங்க. பொங்கல் தீபாவளிக்கு ஓகே, ஏன்னா லாங் ஹாலிடேஸ் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு கொடுக்குறாங்கன்னா இது எல்லாமே இந்த டீம் பண்ண ஒரு கிரேட் ஒர்க்குன்னு நான் சொல்வேன். இந்த டீம் வந்து ரொம்ப பிரமாதமாக ப்ரொடியூசர் ஆரம்பித்து டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து ப்ராப்பராக சுரேஷ் சந்திரா சாரோடைய அப்டேட் ரெகுலராக வந்து யாருமே கேட்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்டேட் கொடுங்கண்ணா அப்படிலாம் இல்லை, அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன், வாங்கிக்கிட்டே இரு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக அழகாக இந்த பில்டப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கேட்குறாரு, எனக்கு கோட் டேர்ம்ஸே கொடுங்க, கோட்டினுடைய என்ன அட்வான்ஸாக அதை கொடுங்க, கோட்டுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஷேரோ அதை எனக்கு கொடுங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் அவங்க போகிறாங்க. ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 900லேருந்து 950 ஸ்க்ரீன்ஸ் வரும் தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டில் வந்து 1180 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு வச்சிங்களேன். அதில் ஆல்மோஸ்ட் 90% ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வெளியாக போகுது அப்படின்னா பாருங்கள். அந்த ஃபெஸ்டிவல் அந்த பிரேக்கில் 10th-லேருந்து 15th வரையும் ஹாலிடேஸ் இருக்குது. என்ன மாதிரி ஒரு வசூல் சாதனை பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி. ஓகே, பிஸ்னஸ் எப்படி சார் போயிருக்கு இது வரைக்கும்? இல்லை நல்லா அவங்க வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்டேட் வர பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க பிஸ்னஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. வேற இல்லை, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வித்துட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா வந்து ஆல்ரெடி ராகுல் வாங்கிட்டார். அப்பயே வந்து ஒரு 70 கோடி மேலே அப்படின்னாங்க. அந்த 70 கோடின்றது மிகப்பெரிய அமௌண்ட். ஏன்னா அஜித் சாருடைய இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் 50-55 தான் தமிழ்நாடு போகும். ஓவராலாக 60 போனாலே பெரிய விஷயம். ஆனால் 72-75 கோடி. ஓகே, அதாவது எம்ஜி மினிமம் கேரண்டி ராகுல் கொடுத்துருக்காரு யாருக்கு, ப்ரொடியூசருக்கு. அது வந்து இதுவரையும் கொடுத்த அமௌண்ட்லேயே ஹையஸ்ட் அமௌண்ட் அஜித் சாருடைய பர்சன்டேஜஸில். அதாவது ஓவராலாக ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ரெவன்யூ எடுத்திங்கன்னா. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்காக எடுத்திங்கன்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், விடாமுயற்சி ஒரு 40 கோடி பண்ணிக்கலாம் ஷேர். இப்போ 75 கோடின்னா நினச்சி பாருங்கள், டபுள் ஆகுது, ஆல்மோஸ்ட் டபுள் இல்லை. ஸோ அந்தளவு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு குட் பேட் அக்லிக்கு வந்திருக்கு. இப்போ கேரளா, கர்நாடகாவில் மிகப்பெரிய ரிலீஸ் இவர் தான் விற்றுருக்காரு. கேரளா, கர்நாடகா வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு விற்று அவங்களும் பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் KVN, இப்போ கேரளாவில் இன்னும் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு பெரிய ரிலீஸை இவர் பண்ணுறாரு. ஸோ ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் ராகுலுக்கு. ஏன்னா 3 பிக் டெரிட்டரியில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு வசூல் சாதனை கேரண்டி. இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஐப்புக்கு கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக 2 வீக்ஸில் எல்லாம் கலெக்ட் பண்ணிடும், ராகுலுக்கு ஜாக்பாட் அப்படின்னு. ஆனால் ராகுல் வாங்கும்போது பல பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு என்ன தைரியம். ஏன்னா இந்தளவு அமௌண்ட் யாருமே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ எப்படி வரும், இவ்வளோ தொழில் கலெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா 72 கோடி ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணணும், அதாவது 75-72 கலெக்ட் பண்ணணும்னா இந்த படம் மினிமம் 175-200 கோடி ஆல் 3 ஸ்டேட்ஸில் பண்ணணும். நான் சொல்கிறது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் 175-180 கோடி பண்ணால் தான் அவருக்கு பிரேக்கே ஆகும். இதில் வேற அவர் முன்னாடியே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு, அதுக்கு வட்டியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 200 கோடி கிட்ட பண்ணணும்னா அவள் எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம் வந்து கண்டென்ட்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் எல்லாருக்கும் பரவாயில்ல, ராகுல் கரெக்டாக தான் டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எனக்கும் அது வந்து பார்க்கும்போதே ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ரிலீஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பாசிட்டிவான மூடில் தான் போயிட்டுருக்குன்னு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே இப்போ இந்த 27க்கும் அதே மாதிரி தான், வேறு படமே இல்லை. எல்லோரும் எதிர்பார்க்குறதே வந்து வீரதீர சூரன் 2. ஒரு 2 வீக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுதுல்ல, அது
இந்த படத்தை வந்து செந்தில் 5 ஸ்டார் செந்தில் ரிலீஸ் பண்ணுறாரு. எம்புரானும் பெரிய ரிலீஸாக பண்ணுவாங்க. இப்போ 2 படமும் இந்த ஒரு 27 ஆரம்பித்து 9ஆம் தேதி வரையும் ஒரு பெரிய சஸ்டெயின் பண்ணோம். அது பிறகு 10ஆம் தேதி அப்படி பண்ணோம். ஸோ அப்படியே ஏப்ரல் ஃபுல்லாக அப்படி போய்டும்னு எதிர்பார்க்குறாங்க. 24 கேங்கஸ் வருது, தெரியல உங்களுக்கு. அந்த கேங்கஸ் சொந்த சார் படம் வித் வடிவேல் சார் வருது. அது பிறகு இன்னும் 24 இன்னும் 2 படம் வரும்னு சொல்கிறாங்க, முக்கியமான படம்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவே இனிமே இதுவரையும் ஒரு சின்ன ஒரு லல்லாக இருந்தது. ஒரு பிளிப்பாக ஒரு படம் வரும், திடீர்னு ஒரு டிராகன் ஓடுது, திடீர்னு வந்து ஒரு மதகஜராஜா ஓடுச்சு, அப்படிலாம் இல்லாமல் அடுத்து வரப்போகிற 3 மாதமும் பிரமாதமான மாதங்களாக தமிழ் சினிமா இருக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆதிக் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த டீசருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் ப்ரொமோட் ஆகிட்டே வருது. அதில் வந்து சிம்புவும் ஆதிக்கும் பேசின அந்த கான்வர்சேஷன் வீடியோ வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ அதையும் இதையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு மார்க் ஆண்டனி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாலுமே ட்ரிபிள்ஏவும் எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஒரு டிரெக்டர் இந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு, இதையும் நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க. இந்த அணுகுமுறை எப்படி பார்க்க? எனக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக ஒரு வேணும்னே நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக பேசப்படுற விஷயமா பார்க்குறேன். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஐ எம் ரிஜெக்டிங் சச் ஆட்டிடியூட். யார் பண்ணாலும் அது தப்பு, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நீங்கள் ட்ரிபிள்ஏ படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது முடிவடையாத ஒரு படம். அவர் கம்ப்ளீட்டே பண்ணல, எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அது ஒத்துக்கிட்ட விஷயம் மட்டும் இல்லை, நாங்கள் அசோசியேஷனில் பல பஞ்சாயத்து நடந்திருக்கு அந்த படத்தை பற்றி. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இப்போ பேசினா நான் வந்து ஒரு 3 எபிசோட் பேசுகிறேன், அவ்வளோ நடந்திருக்கு. ஓகே. அதாவது எப்படின்னா, படம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக அவருடைய பாடி ரெடி ஆகலை. அதாவது அவர் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தாரு, ஆதி கேட்ட மாதிரி எஸ்டிஆரில் வர முடியல. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூசருக்கும் நடிகருக்கும், இப்போ எஸ்டிஆர் அவர்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வருது. இதில் ஆதிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர். ஓகே. ஏன்னா ஆதிக்கு ஏன் பாதிக்கப்பட்டாருன்னா, அவர் நடித்த மாதிரி படத்தை எடுக்க முடியல. 2 பேர் மத்தியில் இருக்கிற அந்த விஷயத்தில் படம் கம்ப்ளீட் ஆகலை. இப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, எஸ்டிஆர் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை இப்படியே முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்க, எப்பாவது இப்படி நடக்குமா? ஒரு படம் அப்படின்னா ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட், ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதை முடிவடைகிற வரையும் நம்ம கோஆப்ரேட் பண்ணி ஆகணும்ல. ஆனால் அது பண்ணல அந்த டைமில். அதனால தான் இன்றைக்கு வரையும் பஞ்சாயத்து இருக்குது அசோசியேஷனில். அதாவது அவர் என்ன கிளைம் பண்ணுறாரு, அந்த படம் முடிவடையாமல் ரிலீஸ் பண்ணுங்கன்னு எஸ்டிஆர் சொன்னதுட்டு தான் நான் ரிலீஸ் பண்ணேன், அதனால் வந்த லாஸை வந்து எஸ்டிஆர் எடுத்துக்கணும், அதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ எஸ்டிஆர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மினிமம் காம்பன்சேஷன் கொடுத்துட்றேன், ஏன்னா அது அந்த டைமில் ரிலீஸ் பண்ணது நான் தான் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன் நம்பிக்கையில், இது எப்படினாலும் படம் ஓடிடும் நம்பிட்டேன். ஆனால் டைரக்டர் வந்து 100% ரெடி இல்லை, ப்ரொடியூசர் 100% ரெடி இல்லை, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு படமாக இல்லை. ஆனாலும் எஸ்டிஆர் என்ன சொன்னார், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், வரதை நான் பார்த்துக்கிறேன், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் சொல்கிறது தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இல்லைனா வந்து ஆதிக்கு வந்து அதை ரிலீஸே பண்ணியிருக்க மாட்டார். ஓகே. அவரும் வேறு வழி இல்லாமல் ரிலீஸ் பண்ணார். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறது, அடுத்த டேட்ஸ் கிடைக்கல, படம் முடிக்க முடியாது, சரி இருக்கிறத ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, சரி ரிலீஸ் பண்ணிடலான்னா அவர் கெரியரில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ அவர் எப்படி நீங்கள் ப்ளேம் பண்ண முடியும்? ஒரு இயக்குனர் அவருக்கு எல்லாமே டேட்ஸ் கொடுத்து எல்லாருமே படத்தை முடிச்சு கொடுத்து அது பிறகு அவர் தப்பான ஒரு படம் கொடுத்தாரு வச்சுங்களேன், நீங்கள் அவர் கண்டிப்பாக ப்ளேம் பண்ணலாம். நீ தானேப்பா படத்தை உனக்கு டேட்ஸ் கொடுத்தாச்சு, செலவு பண்ணுற எல்லா தொகையும் கொடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுத்தாச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு, இப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்க, அதனால் நீ தான் பொறுப்பு சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அவர் படமே முடியல, அவரை கூட வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு அந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அப்போ இந்த டேரக்டர் தான் அது பண்ணார், அதனால் குட் பேட் அக்லி அப்படின்னு யார் சொன்னாலும் கண்டிப்பாக வேணும்னே நெகட்டிவிட்டி பண்ணுறதுக்காக பேசுகிற விஷயம். அவங்களெல்லாம் வந்து நான் வந்து சொல்வேன், வேலை விட்டு வேறு ஏதாவது வேலை விட்டு பாருங்கடா டே வெண்ணைகளா அப்படின்னு. ஓகே, கண்டிப்பாக. வீரதீர சூரன் 2 சொன்னீங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக விக்ரம் சார் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம தங்கலானில் எதிர்பார்த்த அந்த விக்ரம், அதை தாண்டி தான் எல்லாமே சாமி விக்ரம் மாதிரி வேணுங்க, ஒரு கமர்ஷியலாக அவர்கிட்ட அந்த ஒரு டச் இருக்குங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதில் இந்த டீசர்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தோணுது. நீ ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு மூடில் தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சாமி மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்க்குறது அவர்கிட்ட தில் தூள், அதான் அந்த லுக்கு எல்லாமே தில் தூள் அண்ட் சாமி மாதிரி தான். இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 20 வருஷம் கடந்த பிறகு அதே மாதிரி இருக்காரு அவர். நீங்கள் பாருங்களேன், தில் தூள் சாமியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு. ஃபிட்டாக அந்த ஒரு ஷார்ட் ஏர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், இந்த வயசில் இந்த மனுஷன் இப்படிலாம் முடி வச்சுட்ருக்காரு, நம்மளுக்கெல்லாம் ஒரு ஜெலஸ் பண்ணுறாரு அவர். இல்லைனா அவர் அவ்வளோ பர்சனாலிட்டி, ஒரு ஸ்டைல் அப்படின்னாலே விக்ரம் சார் தான். விக்ரம் சாரோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல பாருங்களா, ஒரு யூத் மாதிரி. அவர் யூத்து தான், எப்பவுமே யூத்து தான், நம்ம வயசெல்லாம் பேசுகிறோம். கண்டிப்பாக. அந்த யூத் எப்படி இருக்காருன்னா, இது அந்த ஹேர் சொல்லுவாங்களா, அந்த மிலிட்ரி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து அவர் பேசுகிறதும், அந்த ப்ரொமோஷனில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறதும், எல்லாரும் கூட சேர்ந்து உட்காந்து பேசுகிறதும். அவர் ஈகோ இருக்கா? அவ்வளோ அவருக்கு ஏதாவது ஈகோ இருக்கா பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு, ஆனால் எல்லாரும் கூட சேர்ந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு.
இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக பல நடிகர்கள் சொல்லுவாங்க, என்னை மட்டும் வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணிவிட்டு முடிச்சிருங்க, இவங்க குரூப்பெல்லாம் உட்காந்து பேசுகிறாலும் நான் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்கள்ல. ஆனால் அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரோட சேர்ந்து டைரக்டரும் பேசட்டும், சுராஜ் வெஞ்சாமுத்தும் பேசட்டும், எஸ்ஜே சூர்யா பேசட்டும், அதை பண்ணிட்டு இருக்கேன், அது துஷாரா விஜயனும் பேசட்டும், நானும் கூட இருந்து பேசுகிறேன். இந்த அன்பு இருக்குல்ல, இந்த ஒரு புரிதல். நான் வந்து தங்கலான் ப்ரொமோஷனை போய் பார்த்தேன். அவர் கவலைப்பட மாட்டார். இந்த டைம் பார்வதி, இந்த டைம் மாளவிகா மோகனன், இந்த டைம் ரஞ்சித் சார் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் கூட நின்று பேசிட்டு இருப்பார். அவருக்கு வந்து அது அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து டீமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். எங்குமே தமிழ் தெலுங்கு எங்கே போனாலும் அப்படி தான் அவர் பண்ணார். ஸோ அந்த ப்ரொமோஷனுக்காக கொடுக்குற அந்த கமிட்மெண்ட், ஒரு படத்தை நான் கொண்டு போய் நிறுத்தணும், அதுக்கான எஃபர்ட் நான் போடுவேன் அப்படின்றதும் சரி, அந்த படத்தில் அவர் கொடுத்த அந்த லுக்கும் சரி, எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்க்குறதே என்னென்னா, நம்ம விக்ரம் சாரை எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம்ல, ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் அப்படிப்பட்ட ஹீரோ. அப்படி பல படங்கள் பண்ணார். அது பிறகு அவர் வந்து நிறைய அவருக்கான ஒரு தேடல் ஒன்று இருக்கும். அதாவது நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக படம் பண்ணணும், அதாவது அழகியல் சார்ந்த படங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு நடுநடுவில் கமர்ஷியல் பண்ணுவார். பட் ஆனால் அவருக்கு தேடல் ரொம்ப பெருசு. கண்டிப்பாக படங்கள் வந்து பிரமாதமாக அமையணும் அப்படின்னு ரொம்ப போராடுவார், மாபெரும் உழைப்பு கொடுப்பார். ஆனால் அவருக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒரு கமர்ஷியல் ரூட் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அவருடைய படம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட பண்ணார் பார்த்தீங்களா, இருமுகன், எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. கமர்ஷியல் படம் கொடுத்தாருன்னா மிகப்பெரிய வெற்றி. இப்போ நீங்கள் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா கோப்ரா வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருந்தார். சில விஷயங்கள்லாம் அந்த படம் மிஸ் ஆச்சு. ஆக்சுவலி கோப்ரா இஸ் பியூட்டிஃபுல் கான்செப்ட், அதில் அவர் மிக பெருசாக ஜெயிச்சிருக்கணும். அடுத்ததாக மகானம் பார்த்தீங்கன்னா ஒரு அது கோவிட்ல ஓடிடியில் வந்து போயிடுச்சு. ஆக்சுவலி திரையரங்கம் வந்து அந்த படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ அவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது எல்லாமே இந்த படத்தில் வந்து பூர்த்தியாகும். ஆடியன்ஸ்லாம் திரையரங்கம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த படத்துக்கும் எப்படி குட் பேட் அக்லிக்கு பல விஷயங்கள் ஒரு மாதிரி பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கோ அது மாதிரி இதுக்கு அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக அந்த டைரக்டர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சித்தா படம் பிறகு எல்லாருமே நம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவரோட படம் சேதுபதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரமாதமான படம்லாம் கொடுத்துட்டு வர ஆரம்பிச்சார். இப்போ இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 27 ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு படமாக அமையணும்னு தான் எதிர்பார்க்குற விக்ரம் சார் இருக்குது. ஓகே, ஆனால் வீரதீர சூரன் 2ன்னு சொல்கிறாங்கல்ல சார், இது ஒரு ரிஸ்க்காக தெரியல சார். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் செகண்ட் பார்ட் விட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிங்கிறது எப்படி சார்? இது எப்படின்னா, ஒரு ஜென்ரலாக நம்ம எப்படி கதை சொல்லுவோம், லீனியராக ஒரு கதை சொல்லுவோம். லீனியராக ஒரு கதைன்னா நம்ம ஆரம்பிச்சு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே வருவோம், திடீர்னு ஒரு பெரிய விஷயம் நடக்கும், அந்த விஷயத்துலேருந்து கதை வேற ஒரு டோனுக்கு போயிடும். இப்போ நம்ம நடுவில் ஃப்ளாஷ்பேக்கில் திருப்பி போவோம். பாட்ஷா நினச்சி பாருங்களேன், பாட்ஷா ஃப்ளாஷ்பேக் வந்து நீங்கள் வந்து அப்புறமா சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒன்லி ஆட்டோ டிரைவர்னுடைய வாழ்க்கை மட்டும் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதான் கதை. ஓகே, இப்போ மாணிக் பாட்ஷா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு படமாக பண்ணிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக அப்படிதான் இந்த படம். நீங்க சொல்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துல வந்து நடுவில் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை வச்சுட்டாங்க. வாட் இஃப் தட் பிகம்ஸ் ஒன் ஃபிலிம், அதனாலதான் அது வந்து ப்ரீக்வலாக வச்சிருக்காங்க. வீரதீர சூரன் 2 அதாவது 1 வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அந்த போர்ஷனை ஒரு இதுவாக வச்சுருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். இப்போ இருக்கிறது கரண்ட் போர்ஷன். இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு இதுவாக வரும். அதுவே பயங்கர எனர்ஜியாக ஒரு பயங்கர ஆக்ஷன் பேக்டாக இருக்கும்போது இவர் யாரா இவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு வரும்போது வெள்ளித்திரையில் அடுத்த பாட்டில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாணிக் பாட்ஷா அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதில் உட்காந்து பேசிட்டே இருப்பார். பாட்ஷா அப்படின்னு வந்து வரும்போது யாரா அப்படின்னு போலீஸ் உட்காந்து பேசுவாங்க. நம்ம அங்கேருந்து கதைக்கு போவோம். பாட்ஷான்னு சொல்லி ஒரு 40 நிமிஷம் காமிப்பாங்க. இப்போ அப்படி நினச்சிங்க, அப்படி ஒரு படமாக தான் இருக்கும். சரி, விக்ரம் ஃபேன்ஸ் கூட இப்போ கூட கேட்பாங்க, கமெண்ட்ஸில் கேட்பாங்க, அவர் தில் தூள்லாம் பார்க்கும்போது இந்த டான்ஸோட ஒரு பாட்டு வரும். இப்போ ஆக்சுவலி சாமிலாம் எடுத்திங்கன்னா திருநெல்வேலி அல்வாலாம் வரும்போது செம்மையாக இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அப்பப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரியான சில படங்கள், அந்த தேடல்னு சொன்னீங்க இல்லையா, அதில் பண்ணிடுறாரு. பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விக்ரமை பார்க்கணும், அந்த டான்ஸு, அந்த விஷயங்கள், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா? இந்த வீரதீர சூரன் அப்புறமா அது நடக்கணும்னு நினைக்கிறேன். 100% நடக்கும். அவர் வந்து கான்ஷியஸாக வந்து கண்டினியூஸாக ஒரு தேடல் படம் பண்ணல. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு தேடல். இது வந்து கமல் சாருடைய ஃபார்முலா. அதாவது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவார், திடீர்னு பண்ணிடுவார், ஒரு ஸ்பீக் பண்ணுவார், திடீர்னு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேடலான ஒரு படமாக இருக்கும், அவருடைய உழைப்பு கொடுக்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு படமாக இருக்கும். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா திருப்பி கமர்ஷியல் பண்ணுவார். இப்படி அவருடைய அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு கிரியேட்டராக, ஒரு ஆக்டராக இல்லை, ஒரு கிரியேட்டிவான ஆக்டர் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த கரியரில் இருக்கிறதுக்கான ஒரு திருப்தி என்னென்னா, நான் ரெண்டுத்தையும் பண்ணுறேன், பேலன்ஸ் பண்ணுறேன். இந்த சேரத்தில் வந்து எனக்கு நடிப்புக்காக பல பேர் பாராட்டுறாங்க, அதுக்கு விருதுகள் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்த டைம் நான் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றிகளும் அதுக்கான சம்பளங்களும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும்போது தான் ஒரு ஆக்டரா அவருக்கு திருப்தி இருக்கும். நான் தொடர்ந்து ஒன்லி கமர்ஷியல் படம் தான் பண்ணிட்டு இருக்கேன் வச்சுங்களேன், என்னோட ஃபில்மோகிராஃபி நான் கரியர் முடிக்கும் போது எப்படி இருக்கும்? எல்லாம் கமர்ஷியல் படம் பண்ணவர் அவர் ஒன்றும் பெருசாக வந்து நடிகராக வந்து நீங்கள் சிறப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் விக்ரம் சார் நீங்கள் சொல்ல முடியுமா?
விக்ரம் சாரோட கரியரில் ஒரு 10 படமாவது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான படங்கள். இப்போ கமல் சார் அவர் மட்டும் தனியாக கமல் சாரோட படங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 40 படம் பேசுவாங்க எல்லாரும். 40-50 படம். அவர் 250 படம் பண்ணியிருப்பாரு. 50 படம் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நீங்கள் எடுத்து பாருங்களேன், பல பேரோட இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நான் குருதிப்புணல்வாங்க, மகாநதின்னுவாங்க, இதுவாங்க அதுன்னுவாங்க சொல்லிட்டே இருக்காங்க. யாரோட இன்டர்வியூ பார்த்தாலும் நார்த் இந்தியா பேசுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதனகாமராஜன், ஏராம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு 50 படம் அவருடைய ஃபில்மோகிராஃபியில் பேசுகிற மாதிரி பண்ணிட்டார்ல ஒரு நடிகராக. அப்படி தான் எல்லாருக்கும் பெஞ்ச் மார்க்கு. என்னுடைய ஃபில்மோகிராஃபியை வந்து பல பேர் பேசணும், பல இண்டஸ்ட்ரியில் பேசணும். அது விக்ரம் சாருடைய ட்ரீம். அது நான் வந்து கமர்ஷியல் ஹீரோவாக நான் வந்து 400 கோடி கொடுத்துட்டேன், 300 கோடி கொடுத்துட்டேன்றதும் எனக்கு தேவைப்படுது. இருக்குது, அதை நான் குறை சொல்லலை, அதுவும் எனக்கு வேணும். ஆனால் இதுவும் எனக்கு வேணும். அவர் வந்து ரெண்டுமே ஆசைப்படுற ஒரு சேலரி இருக்குல்ல சார், அது வந்து அவர் அதுக்கான இதெல்லாம் பண்ணுவார். இப்போ இவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, எனக்கு வந்து நடிகனா எப்பவுமே என்ன மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கான வணிக ரீதியான வெற்றிகளும் வேணும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஆசைப்படுறவர். பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருப்பார். அதனால அவர் வந்து இந்த மாதிரி படம் வேணும், அந்த மாதிரி படம் ரசிகர்களுக்கு அவருக்கு தெரியும். இது வந்து அவருடைய தேடலுக்காக ஒரு படம் பண்றாரு, இது வந்து கமர்ஷியலாக ஒரு படம் பண்றாரு. இப்போ அந்த மாதிரி தான் வீரதீரேஸ்வரன் 2 இருக்கும். அதனுடைய அடுத்த பாட்டு வரும் இல்லை, அது இதுக்கான ஒரு அடுத்த இதுவும் இருக்கும் அந்த படம். ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ. ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand.